ஸ்டார்ட் ரோலிங். எத்தனையோ கஸ்டோடியல் டெத்ஸ் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. லத்தி எல்லாம் உடையுது, வாயில் மிளகாத்தூளை போடுறாங்க, ஆணுறுப்புல மிளகாத்தூளை போடுறாங்க, அட்டின்னு அடிச்சு செத்தே போகிறான் அஜித்குமார். இந்த கட்சி ஏன் இரண்டாவது முறை எப்போதுமே ஆட்சிக்கு வந்ததில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்த காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த அதிகாரமற்ற, கட்டுப்படுத்த திறனற்ற ஒரு முதல்வரை பொம்மை முதல்வர் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? காவல்துறையை ஒரு கூலிப்படையாகத்தான் திமுக அரசு இந்த 5 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கிறது என்பதை பல்வேறு சட்டப்பேரவை தேர்தலை பற்றி நாம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் விவாதிக்க வேண்டும்? திமுக என்ற தீய சக்தி தப்பித்தவறி கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழகத்தின் வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்த அவலங்களை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த கட்சி. 75 ஆண்டு ஆகிவிட்டது. இந்த கட்சி ஏன் இரண்டாவது முறை எப்போதுமே ஆட்சிக்கு வந்ததில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? திரிணாமுல் காங்கிரஸ் புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி. தொடர்ந்து 4வது முறையாக மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். பிஜேபி பல மாநிலங்களில் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 மற்றும் 2016 ஆகிய 2 தேர்தல்களிலும் மாபெரும் வெற்றி பெற்று தொடர்ந்து தமிழகத்தை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. ஆனால் இந்த திமுக மட்டும் ஏன் ஒரு தேர்தலில் கூட, ஒரு ஆட்சி முடிந்த பிறகு இரண்டாவது முறை ஏன் அவர்கள் ஆட்சிக்கு வருவதில்லை என்பதை யோசித்திருக்கிறீர்களா? என்ன காரணம்னா, ஆட்சிக்கு வந்ததும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அகம்பாவம் என்பது நினைத்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு அராஜகத்தில் ஈடுபடுவார்கள். இதனால்தான் 96 வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். 2001 மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார்கள். 2006 ஆட்சி அமைத்தார்கள். 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பிடிக்க முடியாத அளவுக்கு மாபெரும் தோல்வியை சந்தித்தார்கள். அதுபோன்ற ஒரு அராஜக ஆட்சி தான் 2021 முதல் இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர்னு நானும் தொடர்ந்து விமர்சிச்சிருக்கேன். நிறைய எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் அவரை பொம்மை முதல்வர் என்று தான் அழைக்கிறார். ஏன் பொம்மை முதல்வர் என்ற பெயர் அவருக்கு வந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம் அது. தோழர்களே, 19 ஏப்ரல் 2022 அன்று சென்னை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கஸ்டோடியல் டெத்து நடக்குது. விக்னேஷ் என்கிற விக்னா, சுரேஷ் என்கிற ஜொல்லு சுரேஷ், இவங்க 2 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் இரவு ரோந்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த விக்னேஷ் என்கிற விக்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் குதிரை ஓட்டுறவன். பீச்சில் இந்த போனீங்கன்னா அந்த குழந்தைங்களெல்லாம் குதிரையில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவாங்கள்ல, அந்த வேலை செய்கிறவன். அப்போ எவ்வளோ ஏழையாக இருந்திருப்பான். அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. காலையில் இந்த விக்னேஷ் என்கிற விக்னா இறந்துடுறான். அப்போது சென்னை மாநகர ஆணையராக திரு சங்கர்ஜிவால் அவர்கள் இருக்கிறார். இறந்த உடனே எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை கவர் பண்ணல. இந்த நியூஸை மூடி மறைப்பதற்கு காவல்துறை கடுமையான முயற்சி செய்தது. பத்திரிகையாளர் திரு ஷபீர் மற்றும் சவுக்கு மீடியா இந்த விஷயத்தை